வணக்கம். இந்த பதிவில் நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போயிடும். கேள்வி பாருங்க, அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவசர சட்டங்களை 2 பேர் வெளியிடுவாங்க. மாநில அளவில் ஆளுநர் வெளியிடுவார். இதே ஒன்றிய அளவில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை வெளியிடுவார். குடியரசுத் தலைவர் எந்த விதியின் அடிப்படையில் அவசர சட்டங்களை வெளியிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 123ங்கிற விதி பிரகாரம் தான் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை வெளியிடுவார். இதே இது ஆளுநர் 213 213 அப்படின்ற விதியின் அடிப்படையில் அவசர சட்டங்களை வெளியிடுவார். அவசர சட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம் கூட முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுடைய பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவரோ அல்லது மாநிலத்தில் முதலமைச்சர் அல்லது அமைச்சரவை குழுக்களுடைய பரிந்துரையின் பேர்ல ஆளுநரோ சில சட்டங்களை வெளியிடுவாங்க. அந்த சட்டம் 6 மாத காலத்திற்கு செல்லத்தக்கதாக இருக்கும். அந்த சட்டம் நிரந்தரமாக செயல்படணும் அப்படின்னா சட்டமன்றம் கூடினதுக்கு அப்புறம் 6 வாரங்களுக்குள்ள சட்டமன்றத்தாலேயோ அல்லது பாராளுமன்றத்தாலேயோ அந்த சட்டத்தை ஒத்துக்கொள்ளணும். அப்படின்னா தான் அந்த சட்டம் நிரந்தர சட்டமா இருக்கும். இல்லைன்னா அது 6 மாதத்திலே காலாவதி ஆயிரும். சரிங்களா? தேங்க்யூ.